அடுத்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு லேக். ஸோ இதுதான் நம்ம வந்த பாதை. நம்ம ஏலகிரி ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து சைடில் ஒரு வழி இருக்குது. அந்த வழியாக வந்தோம் அப்படின்னா நம்ம வந்தாச்சு புகனூர் லேக்குக்கு. ஸோ லொக்கேஷன் நம்பர் 2 புகனூர் லேக். லேக்கு கிட்ட வந்துட்டோம். அமைதியாக இருக்குங்க லேக்கு. அந்த லேக்கை சுற்றி இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம போகிற பாதையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் நான் வந்த பாதை. அங்கே போட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் தான் போட்டிங் போயிட்டுருந்தாங்க. லாக்டவுனால் இதெல்லாம் க்ளோஸ்டு. ஸோ இது எங்கே இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு பேக் சைட்லேயே இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸ் நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து இங்கே எப்படி வருவீங்க. இப்போது நம்ம சைட்லேருந்து இப்படி வந்திருக்கோம். வெயில் சுளீர்னு அடிக்குது. ஆனால் வெயிலே தெரியல. ஏன்னா இங்கே இப்போ வந்து டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 22 டிகிரி. ஆனால் வெயில் மட்டும் செம்மையாக அடிக்குது. நமக்கு வெயிலோட உணர்ச்சி இல்லை. ஸோ புகனூர் லேக்கை வந்து இப்போ ரவுண்ட் அடிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த வீலாக் பார்த்திங்கன்னா இந்த புகனூர் லேக்கோட ஒரு லொக்கேஷன் ரிவ்யூ தான் இது. ஸோ அங்கே போட்டிங், கிட்ஸ் ஸ்கூலில் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ லாக்டவுனால் எல்லாமே இப்போது ஷட் டவுனில் இருக்குது. லேக்கோட மெயின் என்ட்ரன்ஸ் தான். ஸோ மெயின் என்ட்ரன்ஸில் பைக்கர்ஸ்லாம் இருக்காங்க. இங்கிலீஷில் பேசுகிறாங்க. வாக்கிங் போயிட்டுருக்கேன். நம்ம இந்தியன்ஸ் ஆல்வேஸ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம். உமா, கார்த்திக், சச்சின், அனாதா யார் யாரை லவ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி ஏதாவது செவுத்தில் பார்த்தா நமக்கு தெரியும், இல்லை கல்லில் பார்த்தா நமக்கு தெரியும். லேக்குக்கு உள்ளே வரத்துக்கு ஒரு திருட்டு என்ட்ரன்ஸ், உடஞ்சி போன கம்பி. இப்படி வரனாலும் வரலாம். ஸோ ஏலகிரியில் வந்து காலையில் 7 மணிக்கு மார்னிங் வாக். போட் ஹவுஸில் நம்ம இருக்கோம். ஸோ லேக்குக்குள்ளே வந்துட்டு இந்த பேக் சைட் கேட்டுக்கிட்ட இருக்கோம். ஒரு சின்னதாக பிரிட்ஜு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி. ஸோ அதில் வாக் பண்ணிகிட்ருக்கோம். க்ரௌடு இல்லை. சங்கிலி போட்டு பூட்டு போட்டு வச்சுருக்காங்கோ. ஓகே, ஸோ இதுதான் நம்ம போட்டு. நம்ம ஃபார்ம் ஹவுஸ் அங்கே இருக்குது. நம்ம பேக் சைடு வந்ததுனால ஒரு 2.5 கிலோமீட்டர் இப்படி நடந்து நம்ம இப்படி ரிட்டர்ன் வந்தோம். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது. நம்ம ஃபார்ம் ஹவுஸ் என்னன்னா இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்க்கு பேக் சைட்லேருந்து வர வேண்டியது இருக்கும். ஸோ காலையில் பரவாயில்ல, ஏர்லி மார்னிங் ஒரு வாக்கிங் போகிறதா இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் பெஸ்ட்டான இடம் ஏலகிரியில். இதுவும் பண்ணலாம் ஏலகிரியில். சரிங்களா? வியூஸ் பாருங்கள். ஓகே, நம்ம கிளம்ப வேண்டிய டைம் ஆச்சு. இப்படி போய் அப்படி ஒரு 2.5 கிலோமீட்டர் போயிட்டு நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு போக வேண்டியது தான். நம்ம போகிற பாதை இருக்குது. அந்த பாதைக்கு சைடில் இப்படி ஒன்று இருக்குது. ட்ரை பண்ணுவோம். அதான் இருக்குது. பாம்பு கிம்பு எதுவும் குதிக்காமல் இருந்தால் சரி. ஓகே, இதுதான் அந்த செவுத்தில் எழுதி வச்சுருந்தது. அப்படியே ஒரு டேர்ன் பண்ணி ஒரு சூப்பரான ஷாட் காட்டுறோம் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது புகனூர் லேக், ஏலகிரியில் இருக்குது. சரியான வியூ பாயிண்ட்டுங்க இது. லேக் வந்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனா டைம் வந்தீங்கன்னா இங்கே போட்டிங் கூட கிடைக்கும். நான் இப்போ லாக்டவுனில் சும்மா வாக்கிங் போகிறதுக்காக வந்திருக்கேன். சரி, வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ கைஸ், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு 2 கப்புள்ஸ் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது அவேர்னஸ்க்காக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி வந்தோமோ அதே பாதையில் தான் திருப்பி போகிறோம். வரப்போ ஜாலியாக இருந்ததுங்க. போகிறப்போ
எப்போ மூச்சு வாங்குதுங்க. 4 கிலோமீட்டர் தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. நாக்கு வறண்டு போச்சு. பார்க்குறவங்க எல்லாம் நினைப்பீங்க அதான் லேக்கில் அவ்வளோ தண்ணி இருக்கேடா எடுத்து குடிக்க வேண்டியதா அப்படி. ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு ஒன்று சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏலகிரிக்கு வரவங்க எல்லாருமே ஹோட்டலில் தங்குறதில்லை, டென்ட்லேயும் தங்குறாங்க. உங்களோட வராண்டா இல்லை உங்களுக்கு பீச் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டென்ட்டு போட்டு வைங்க. மற்றவங்க தங்குறாங்களோ இல்லையோ, நானே வந்து தங்குறேன். நன்றி, வணக்கம்.